நண்பர்களுக்கு வணக்கம். இந்த எலி கடிச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா, சாக்கெட்டை, இன்ஜெக்டர் சாக்கெட்டை. அதுவும் நமக்கும் எலிக்கும் ஏதோ ஒரு முன்ஜென்மத்து பகை இருக்கிற மாதிரியே கடிச்சிடும். அதாவது கொஞ்சம் கூட என்ன கலர்னே பார்க்க முடியாது. உடனே மாற்ற நண்பர்கள் சந்தேகமாக இருக்கும். இந்த ஒயர் ப்ளஸ்ஸா இல்லை அந்த ஒயரில் ப்ளஸ்ஸா, எப்படி மாற்றி சொருவலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். டக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தா அந்த ப்ளஸ் சிம்பிள் தெரிஞ்சுது. அடடா பரவாயில்ல, இதில் ப்ளஸ் கொடுத்தலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மைனஸ் இருக்கான்னு பார்த்தேன், அப்படி போடல. அந்த பக்கம் ஆர்பின்னு போட்டிருக்கு. ஆர்பின்னு பார்த்தா ஹை பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜெக்டர் இல்லைனா ஹை ப்ரெஷர் இன்ஜெக்டர்னு அர்த்தமா. சரி, எல்லா வண்டியிலுமே இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்தடுத்த இன்ஜெக்டரை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கான்னு தேட ஆரம்பித்தா நம்ம ஏமாந்துட்டோம். அந்த ஒரு இன்ஜெக்டரில் மட்டும்தான் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதில் காணோம். அப்போ இதில் எப்படிடா நம்ம சரியாக கொடுக்குறதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நண்பர்கிட்ட கேட்டோ இல்லை அடுத்த வண்டியில் ஃபோட்டோ எடுத்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம், இதில் ஒரு பச்சை கலர் புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நமக்கு புதுமையாக இருந்துச்சு. என்னடா இன்ஜெக்டரில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இன்ஜெக்டர் தேடி போய் பார்த்தா அதில் வெள்ளை கலர் புள்ளி வச்சுருக்கு. அப்போ இந்த புள்ளிக்கும் இன்ஜெக்டருக்கும் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன தேடலோட ஆரம்பித்தா நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ளஸ் மைனஸ் இல்லாத வண்டிகளில் எலி கொஞ்சம் கருணை காட்டி அந்த ஒயர் கலர் தெரிகிற மாதிரி கடிச்சிட்டு போயிட்டால் டென்ஷன் இல்லை. மாற்றி மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகிறதில்ல. இருந்தாலும் ஏன் ப்ளஸ்ஸு ஒரு இன்ஜெக்டரில் கொடுத்துருக்கான் அப்படின்றது மேலும் நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது, தப்பாக கொடுக்குறோமோன்னு சொல்லிட்டு. சரி, என்ன இந்த புள்ளிக்கும் இன்ஜெக்டருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 10 கலர் புள்ளிகள் இன்ஜெக்டரில் இப்போ வைக்கப்படுதான் வழக்கமாக. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு. அந்த இன்ஜெக்டரில் அந்த என்ன கலர் புள்ளி இருக்கோ அந்த புள்ளிக்கேற்ற மாதிரி அந்த இன்ஜெக்டருடைய அளவுகள் மாறுபடும். அதாவது வெளியே ஏற்றுறதோ அல்லது உள்ளே அதை வேலை செய்கிற விதம், அதை மாற்றக்கூடிய விஷயங்களை இந்த புள்ளி அளவு மூலம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிரே அப்படின்றது 15 எல்பிஎஸ் அல்லது 50 எல்பிஎஸ், எல்லோன்றது 19 எல்பிஎஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அளவை வெளியேற்றக்கூடிய இன்ஜெக்டராக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய வண்டி அடைச்சடைச்சு போகுது இல்லையா, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கலர் பார்த்தே கண்டுபிடிச்சி வாங்கி போட்டுடலாம், கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்றது இதன் மூலம் புரிய வருது. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சுமார் 10 விதமான கலரில் அந்த இன்ஜெக்டரோட புள்ளிகள் வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்டரே கலராக வருமா. ஸோ அந்த கலரை பார்த்தா என்ன பண்ணலாமா, இது எவ்வளோ ஃப்ளோ ரேட்டிங் வரக்கூடிய இன்ஜெக்டர்ன்றதை கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்போம், என்னையும் சேர்த்து. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள்லாம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திக்கலாம். அடுத்தடுத்து இந்த அடைச்சடைச்சு போகிற வண்டிகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த புள்ளியை வச்சே கண்டுபிடிச்சி இதோட கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் ஆகக்கூடிய இன்ஜெக்டரை வாங்கி மாட்ட முடியும் அப்படின்றது நமக்குலாம் தெரியுது. இப்போ நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம், எக்ஸலுக்கும் பெப்புக்கும் ஜூபிட்டர் இன்ஜெக்டர் வாங்கி போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.